வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, குருநாதர் அருணா பெருமாளுக்கு ஜெய். எம்பெருமான் கரை முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவனந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல்கள் 1138 உரைத்த பற்றுடன் தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகாச்சனம். இந்த பாடல் முருகா மாதர் மீது உள்ள மயக்கார அல்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். அதாவது கலவியில் நொந்து எய்த்திடலாமோ என்று எம்பெருமானம் வேண்டிக் கொள்கிற பாடல். தனத்த தத்தன தனதன தந்த தனத்த தத்தன் தனதன தந்த தனத்த தத்தன தனதன தந்த தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் உரைத்த பற்றுடன் அடிகள் பணித்திட்டு இருத்தி மெத்தன இளநகையும் சற்று உமிழ்த்த அடைக்கலம் என எதிர் கும்பிட்டு அணைமேல் வீழ்ந்து உடுத்த பொன் துகில் அகல் அல்குலும் தொட்டு எடுத்து அனைத்து இதழ் பெருகு அமுதம் துய்த்து உனக்கு எனக்கென உருகி முயங்கிட்டு உளம்பேராய் அருக்கியத்து அணையனும் அவசம்பட்டு அறுத்து ஒதுக்கிய நகனுதியும் தைத்து அற பிதற்றிட அமளி கலங்கி தடுமாறி அழைத்து உழைத்து இரு விழிகள் சிவந்திட்டு அயர்த்து இதத்தோடு மொழிபவர் உந்திக்கு அடுத்து அகப்படி களவில் நொந்து எய்த்திடலாமோ. தரைக்கடல் புகு நிருதர் தயங்க சடப்பட தடமுடிகள் பிடுங்கி தகர்த்து ஒலித்து எழுமலையோடு துண்ட பிறை சூடி தனுகிரி திரிதர எதிரும் கொக்கினை பதைத்து உடல் அலரிட வஞ்ச தருக்கு அடக்கிய சமர்போடு துங்க தனிவேலா பருப்பத பிரிய குருமுனி வந்தித்து இருக்கும் உத்தம நிருதர் கலங்க படை பலத்தோடு பழைய கிரௌஞ்சகிரி சாடி படர் பறை குறுகு உடல் உதிரம் குக்குட கொடிக்கு ஈடு குமர கொடுங்கல் பதத்து உறுத்து உகு பசிய சிகண்டி பெருமாளின்னு முடிகிறார். உதைத்த பற்றுடன் அடிகள் பணித்திட்டு இருத்தி மெத்தன இளநகையும் சற்று உமிழ்த்த அடைக்கலம் என எதிர் கும்பிட்டு அணைமேல் வீழ்ந்து உடுத்த பொன் துகில் அகல் அல்குலும் தொட்டு எடுத்து அடைத்து இதழ் பெருகு அமுதம் துய்த்து உனக்கு எனக்கு என உருகி முயங்கிட்டு உளம்பேராய் அருக்கியத்து அணை எனும் அவசம்பட்டு அறுத்து ஒதுக்கிய நகனுதியும் தைத்து அறப்பிதற்றிட அமளி கலங்கி தடுமாறி அழைத்து உழைத்து இருவிடிகள் சிவந்திட்டு அயர்த்து இதத்தோடு மொழிபவர் உந்திக்கு அடுத்து அகப்படு களவில் நொந்து எய்த்திடலாமோ அப்படின்னு முதல் பகுதியில் மாதர் மீது உள்ள மயக்கார சுவாமி எம்பெருமானாருடைய நடிப்பாளர் என்ன கேட்குறாருன்னா, நிறைய திருப்பூரில் படித்த விஷயங்கள் தான். அதாவது உரைத்த சொற்களால் வெளிப்படுத்தப்பட்ட பற்றோடு, அதாவது ஆசையோடு அடிகளில் பணிந்திட்டு வணங்கி இருத்தி மெத்தன பக்குவமாக இருத்தி மெத்தன்ற அணையில் இருக்கச் செய்து இளநகையும் சற்று உமிழ்த்த புன்சிரிப்பும் கொஞ்சம் வெளிக்காட்ட உனக்கு அடைக்கலம் என்று பொதுமகளை எதிர்வணங்கி படுக்கையிலே அவள் மீது வீழ்ந்து அணிந்துள்ள அழகிய ஆடை நீங்கின அல்குலை பரிசித்து திண்டி எடுத்து அனைத்து வாயில்களில் பெருகி ஊறும் அமுதத்தை அனுபவித்து உண்டு உனக்கு எனக்கு உனக்கென்ன வேண்டும் எனக்கு இன்னதை கொடு என்ற மனம் ஒன்றுபட்டு கலந்து பேசி மனம் உருகி தழுவி புணர்ந்து உள்ளமே வேறுபட்டு அறிவு கலங்கி அருக்கியத்து அணை அருக்கியத்துக்கு அணையது, அதாவது தேவர்கள் அதிதிகள் இவர்களுக்கு தீர்த்தத்தால் செய்யும் உபச்சாரத்தை நிகர்க்கும் என்று சொல்லும்படி அவ்வளவு மரியாதை மதிப்போடு அல்லது அருக்கி அத்தனை அருக்கி அவ்வளவு அருமையினது இந்த இன்ப உணர்ச்சி என்னும் சொல்லுக்கேற்ப அல்லது என்று சொல்லும்படி தன்வசம் இழந்து அறுத்து ஒதுக்கப்பட்ட நகங்களின் நுனியும் தைக்க நகநுனியால் கீறுபட்டு மிகவும் பிதற்றலான பேச்சுக்களை பேச படுக்கையும் கலைந்து போக தடுமாற்றம் கொண்டு அனுபவித்து திளைத்து இரண்டு கண்களும் சிவக்க அயர்ந்து தளர்ந்து இன்பகரமாக பேசும் அந்த வேசைகளின் உந்திக்கு வயிற்றுக்கு உடல் இன்பத்திற்கு ஈடுபட்டு அகப்படு சிக்கிக்கொள்ளும் புணர்ச்சியினால் மனமும் உடலும் நொந்து எய்த்து விடலாமோ இழைப்பூற்று விடலாமோ கூடாது என்றபடி. அடுத்தது ரெண்டாவது பகுதிக்கு போகிறார். ரெண்டாவது பகுதியில் தரைக்கடல் புகு நிருதர் தயங்க சடப்பட தடமுடிகள் பிடுங்கி தகர்த்து ஒலித்து எழு மலையோடு துண்ட பிறை சூடி தனுகிரி திரிதர எதிரும் கொக்கினை பதைத்து உடல் அலறிட பஞ்ச தருக்கு அடக்கிய சமர்போது துங்க தனிவேலா பருப்பத பிரிய குறுமுடி வந்தித்து இருக்கும் உத்தம நிருதர் கலங்க படை பலத்தோடு பழைய கிரௌஞ்ச கிரிசாடி படர் பறை குறுகு உடல் உதிரம் குக்குட கொடிக்கு ஈடு குமர கொடுங்கல் பதத்து உறுத்து உகு பசிய சிகண்டி பெருமாளில் முடிகிறார். அதாவது ரெண்டாவது பகுதியில் எம்பெருமாவுடைய பராக்கிரமங்களை அடிக்கி வைக்கிறார். என்ன சொல்றாரு? தரையிலும் கடல் மீதும் புக்கிருந்த அசுரர்கள் எல்லாம் கலக்கமுற்று துன்பப்பட பெரிய முடிகளை தலைகளை பறித்து நொறுக்கி கூச்சலிட்டு எழுந்த எழுமலை அவற்றோடு துண்டப்பிறை சூடி துண்டமான பிறைச்சந்திரனை சூடியுள்ள சிவபெருமானுக்கு அவர் வில்லாயிருந்த மேருமலையும் சுழற்சியுற எதிர்த்து வந்த மாமரமாகிய சூரன் உடல் பதைப்புற்று கூச்சலிட்டு அலற வஞ்ச எண்ணத்தையும் செருக்கையும் அவனுடைய வஞ்ச எண்ணத்தையும் செருக்கையும் அடக்கிய போரை புரிந்த பரிசுத்தமான ஒப்பற்ற வேலாயுத பெருமாளே, மலையின் மீது பிரியம் கொண்ட பெருமாளே, குருமுனி என்று வழங்கப்பெறும் அகத்தியர்
வணங்கி போற்றுகின்ற உத்தமனை அசுரர்கள் கலக்கம் கொள்ள படையின் பலத்தோடு படையதாய் நின்ற கிரௌஞ்சமலையை தகர்த்து படர்ந்துள்ள அல்லது துன்பத்துக்கு ஆளான பறை இறைகளுடைய குறுகு பெயர் பெற்ற அந்த கிரௌஞ்சனுடைய உடலில் உள்ள உதிரம் என்ற இரத்தத்தை குக்குட கொடிக்கு கோடியாம், அதாவது கொடியாம் கோழிக்கு தந்த குமரமூர்த்தியே, கொடுங்கல் பதத்து அதாவது முரட்டு அல்லது முரட்டுத்தன்மையுள்ள மலையிடத்தே இருத்து உகு தங்கி பறக்கும் பச்சை நிற மயில்வாகன பெருமாளை கலவில் நொந்து எய்த்திடலாமோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப இந்த பாடல் இருக்க முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். இந்த பாடலோட 2வது பகுதியில் எம்பெருமானுடைய பராக்கிரமங்களை சுவாமி எடுக்கிறார். அதுல முதல்ல பருப்பத பிரிய குருமுனி கல், அதாவது இடங்களில் மலைகளில் தனக்கு ஆசை என்ற காரணத்தாலோ முருகன் என் நெஞ்ச கனகளிலும் நீங்காது வீற்றிருக்கிறான் என வியக்கிறார் ஒரு புலவர். கடிமகிழ் சிறந்து தான் தவள் கற்களின் ஒருகல் என்றோ அழிய என் மனத்தினுள்ளும் அகன்றிலன் இருக்கும் அண்ணோங்கிறார் சீகாலத்தி புராணத்தில். அதனால தான் பருப்பத பிரியங்கிறார். அடுத்தது குருமுனி வந்தித்திருக்கும், குருமுனி தேர நெடுமறை விரித்தவும் கல்லாடத்தில் முருகர் துதியில். அடுத்தது வேலிறைவன் ஏம்பிய ஞானமுற்று உணர்ந்து நன்று வீரன் பிற்பன் முறைதாழ்ந்து நடின மொத்தளர்ந்த தாழ் நீழல் ஒன்றியாங் கடி ஒன்று நெற்றினன் பண்ணாள் அப்படின்னு தனிய புராணத்தில் இருக்கு. இதையும் இந்த இடத்துல குருமுனி வந்திக்கும் அப்படிங்கிறதுக்காக மேற்கோளா வச்சுக்கலாம். அடுத்தது கிரௌஞ்சகிரி, குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேல் அப்படிம்பார் சிலப்பதிகாரத்தில். கிரௌஞ்சகிரியில் வேல் பாய்ந்ததும் உருகம், அதாவது உதிரம் ரத்தம் பெருகுனுச்சு. அதனால தான் இங்கே சொல்றாரு படர் பறை குரு குடல், படர் பறை குறுகு உடல் உதிரம் குக்குட கொடிக்கு இடுக்குமர். எங்கிருந்து? பழைய கிரௌஞ்சகிரி சாடி, கிரௌஞ்சமலையிலிருந்து. அப்போ கிரௌஞ்சமலையை வேல் பாய்ந்த அடுத்த மாத்திரத்தில் கிரௌஞ்சமலையிலிருந்து ரத்தம் பெரியது. சீரிய கிரௌஞ்சத்தில் சேர்ந்து பட்டுருவி சென்று அங்கட் சோரியும் துகளும் ஆடி துங்கன மீண்டதன்றேங்கிறார் கண்டபுராணத்தில் கச்சியப்பன். அதே கருத்தை தான் குருநாதர் சொல்றார். கிரௌஞ்சகிரியில் வேல் பாய்ந்ததும் உருகம், அதாவது உதிரம் பெருகி ஓடிய அந்த அற்புதத்தை அற்புதமாக படம் பிடிச்சு கட்டுறார் சுவாமி. இப்படி இந்த பாடலில் பல்வேறு விஷயங்கள் பின்பகுதி தான் ரொம்ப அற்புதம். தரையிலும் கடலிலும் அசுரர்கள் பூராங்க. அவர்கள்லாம் பூந்து கலக்கமுற்று துன்பப்பட அவருடைய பெரிய தலைகளை பறித்து நொறுக்கி கூச்சலிட்டு எழுந்த 7 மலைகளோடு பெரியச்சந்திரனையும் சூடியுள்ள சிவபெருமானுக்கு வில்லா இருந்த மேருமலையும் சுழற்சி வர, எல்லாம் மலையெல்லாம் சுழறது, அது மேருமலை கொண்டு வர எதிர்த்து வந்த மாமரமாகிய சூரன் உடல் பதைப்புற்று கூச்சலிட வஞ்ச எண்ணத்தையும் செருக்கையும் அடக்கிய போரை புரிந்த பரிசுத்தமான ஒப்பற்ற வேலாயுத பெருமாடு. இது ஒரு பெரிய பராகம். அடுத்து எம்பெருமான் மலை மீது விரும்பி அமர்வன், அகத்தியர் வணங்கி போற்றுகின்ற உத்தமன், அசுரர்கள் கலக்கம் கொள்ள படையின் பலத்தோடு படைதான் நிற்கும் கிரௌஞ்சமலை தவிர்த்து படர்ந்துள்ள இறைகள்லாம் உடைய அந்த கிரௌஞ்சனுடைய உடலில் உள்ள இரத்தத்தை கொடியாகிய கோழிக்கு தாரை வார்த்த குமரனே. என்ன ஒரு பராக்கிரமம்! முரட்டுத்தன்மை உள்ள மலையிடத்தை தங்கி அங்கிருந்து பறக்கும் பச்சை வண்ணமான மயிலை வாகனமாக உடைய பெருமாள். எல்லா எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை இந்த பின்பதில் அடுக்கி வச்சு நான் கலவியை பற்றி நிறைய சொல்கிறேன். பல திருப்பூரில் படித்ததான். இப்படிப்பட்ட அந்த விலைமாதருடைய உடல் இன்பத்துக்கு ஈடுபட்டு சிக்கிக்கொள்ளும் புணர்ச்சியால் என்னுடைய மனமும் உடலும் நொந்து நான் இழைப்புறுவது உனக்கு தகுமோ, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருள் பற்றுவோம். பழனாபுரி ஆண்டவன் கரோர குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி முருகாசன்.